யோகா என்பது ஒரு உடற்பயிற்சி மட்டும் அல்ல, அது மனிதன் முழுமையாக மாற்றமடையும் ஒரு உள் பயணம். மனிதன் வாழ்வில் ஏற்படும் குழப்பம், பயம், பதட்டம், துக்கம் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் அவன் தனது உண்மையான இயல்பை மறந்துவிட்டதுதான். நாம் வெளியுலகில் தேடும் அமைதி உண்மையில் நம்முள் இருக்கிறது. அதை உணராமல் நாம் வெளியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டம் ஒருபோதும் முடிவதில்லை. அதனால்தான் மனம் சோர்ந்து போகிறது. யோகா அந்த ஓட்டத்தை நிறுத்தி உள்ளே திரும்பும் வழியே காட்டுகிறது. மனித உடல் ஒரு சாதாரண உடல் அல்ல, அது ஒரு சக்தி மையம். இதில் ஓடும் சக்திதான் பிராணா. இந்த பிராணா சரியாக ஓடும்போது வாழ்க்கை சீராக இருக்கும், இல்லையெனில் குழப்பம் அதிகரிக்கும். இந்த சக்தி ஓடும் முக்கிய இடங்கள்தான் சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மனித உடலில் 7 முக்கிய சக்கரங்கள் உள்ளன. ஒவ்வொரு சக்கரமும் ஒரு உணர்ச்சி, ஒரு வாழ்க்கை நிலை, ஒரு மனமைப்பை கட்டுப்படுத்துகிறது. முதலில் மூலாதார சக்கரம். இது நம் வாழ்க்கையின் அடித்தளம். பாதுகாப்பு, உணர்வு, நிலைத்தன்மை, வாழ வேண்டும் என்ற அடிப்படை சக்தி. இந்த சக்கரம் சமநிலையில் இல்லையெனில் பயம் அதிகரிக்கும், எதிர்காலம் குறித்து கவலை உருவாகும். மனிதன் எப்போதும் பதட்டத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். இந்த நிலையை மாற்ற உடல் நிலையை உறுதியாக வைத்துக் கொள்ளும் ஆசனங்கள், மூச்சு நிலைப்படுத்தும் பயிற்சிகள் உதவும். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வை உள்ளத்தில் உருவாக்க வேண்டும். அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம். இது உணர்ச்சிகளின் மையம். மகிழ்ச்சி, துக்கம், ஆசை, விருப்பு, வெறுப்பு எல்லாமும் இங்கே உருவாகின்றன. இந்த சக்கரம் சமநிலையில் இல்லையெனில் உறவுகளில் பிரச்சனைகள் உருவாகும். மனதில் அடக்கப்பட்ட உணர்வுகள் பெருகும், வாழ்க்கையில் சந்தோஷம் குறையும். இந்த சக்கரத்தை திறக்க உடலை சுதந்திரமாக இயக்கும் ஆசனங்கள் மற்றும் உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை தேவை. மணிப்பூரக சக்கரம் நம் சக்தி மையம். இதுதான் நம் தனிநம்பிக்கை மற்றும் செயல்திறனை நிர்ணயிக்கிறது. இந்த சக்கரம் பலமாக இருந்தால் மனிதன் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவான். இல்லையெனில் அவன் எப்போதும் தயக்கத்தில் இருப்பான். கோபம் அதிகரிக்கும் அல்லது தன்னிலை குறைவு தோன்றும். இந்த நிலையை சமநிலையில் கொண்டுவர உடல் வலிமையை அதிகரிக்கும் ஆசனங்கள் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகள் அவசியம். அநாஹத சக்கரம் இதயம், அன்பின் மையம். இதுதான் மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. இந்த சக்கரம் திறந்திருந்தால் அன்பு சுதந்திரமாக ஓடும், மன்னிப்பு இயல்பாக வரும். இல்லையெனில் மனவேதனை, வெறுப்பு, தனிமை உணர்வு அதிகரிக்கும். இந்த சக்கரத்தை திறக்க முதலில் நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும். விசுத்தி சக்கரம் குரல் மையம். இது உண்மையை வெளிப்படுத்தும் சக்தி. இந்த சக்கரம் சமநிலையில் இல்லையெனில் மனிதன் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது, உள்ளே அடக்கிக் கொள்வான். இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். உண்மையை பயமின்றி பேசும் தைரியம் இந்த சக்கரத்தை திறக்கும். ஆஜ்ஜா சக்கரம் அறிவு மற்றும் உள்ளுணர்வு மையம். இதுதான் நம் உள்ள குரலை கேட்க உதவுகிறது. இந்த சக்கரம் திறந்தால் வாழ்க்கையை தெளிவாக பார்க்க முடியும். இல்லையெனில் குழப்பம் அதிகரிக்கும். தியானம் இந்த சக்கரத்தை திறக்கும் முக்கிய வழி. சஹஸ்ரார சக்கரம் ஆன்மீக மையம். இது மனிதனை எல்லையற்ற விழிப்புணர்வுக்கு கொண்டு செல்கிறது. இங்கு வந்தவுடன் நான் என்ற தனி உணர்வு கரைந்து விடுகிறது. வாழ்க்கை முழுமையாக மாறுகிறது. இந்த சக்கரங்களை சமநிலையில் வைத்திருக்க தினசரி சில பழக்கங்கள் மிகவும் முக்கியம். சரியான மூச்சு, சரியான உணவு, இயற்கையுடன் தொடர்பு, அமைதியான நேரம், இவை எல்லாம் சக்கரங்களை சீராக்கும். யோகா ஆசனங்கள் உடலை தயாராக்கும். பிராணாயாமம் மூச்சை சீராக்கும். தியானம் மனதை அமைதிப்படுத்தும். மூச்சு மிகவும் முக்கியம். நாம் எப்படி மூச்சு விடுகிறோம் என்பதிலேயே நம் மனநிலை இருக்கிறது. ஆழமான மெதுவான மூச்சு மனதை அமைதியாக்கும். அதனால் தினமும் சில நிமிடங்கள் மூச்சை கவனிக்க வேண்டும். தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவது அல்ல, அதை கவனிப்பது. எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். இதனால் மனம் மெதுவாக அமைதியாகும். யோகா வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். அது ஒரு நாள் வேலை அல்ல, ஆனால் தொடர்ந்து செய்தால் பெரிய மாற்றம் வரும். மனம் தெளிவாகும், உடல் ஆரோக்கியமாகும், உறவுகள் மேம்படும். முக்கியமாக உன்னை நீ அறியும் பயணம் ஆரம்பமாகும். நீ வெளியுலகில் தேடுவது அனைத்தும் உன்னுள் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க இந்த பயணம் உதவும். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் உனக்காக எடுத்துக்கொள். அமைதியாக அமர்ந்து மூச்சைக் கவனிக்க. உன் உள்ளத்தை கேள். மெதுவாக நீ உணரும் உன்னுள் இருக்கும் அமைதியே. இந்த வாழ்க்கை ஒரு ஓட்டம் அல்ல, அது ஒரு அனுபவம். அதை முழுமையாக உணர யோகா ஒரு வழி. அது உன்னை உன்னிடம் கொண்டு செல்லும். அந்த பயணம்தான் உண்மையான சுதந்திரம். உன் மூச்சை மெதுவாக கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆழமான உண்மை உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுவரை நீ வாழ்ந்தது முழுமையான விழிப்புணர்வுடன் அல்ல, ஒரு பழக்கத்தின் அடிப்படையில்தான். நாம் சிந்திக்காமல் பேசுகிறோம், உணராமல் செய்கிறோம்.
இந்த இயந்திர வாழ்க்கையே மன அழுத்தத்திற்கும் குழப்பத்திற்கும் காரணம். யோகா இந்த இயந்திர தன்மையை உடைக்கிறது. நீ அமைதியாக அமர்ந்து மூச்சைக் கவனிக்கும்போது முதல் சில நிமிடங்கள் மனம் ஓடும். அது கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே துள்ளும். அது சாதாரணம். அதை நிறுத்த முயற்சிக்க வேண்டாம். அதை கவனித்துக்கொள். நீ கவனிப்பவன் என்ற உணர்வு மெதுவாக வலுவாகும். இந்த ஒரு மாற்றமே உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். மூச்சு உடலும் மனமும் இணைக்கும் பாலம் ஆகும். உடலில் ஏற்படும் மாற்றங்கள் மூச்சில் தெரியும். மனதில் ஏற்படும் மாற்றங்களும் மூச்சில் தெரியும். கோபம் வந்தால் மூச்சு வேகமாகும். பயம் வந்தால் மூச்சு தடுமாறும். அமைதி இருந்தால் மூச்சு மெதுவாகும். அதனால் மூச்சை மாற்றினால் மனம் மாறும். நீ தினமும் சில நிமிடங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விட ஆரம்பி. மூச்சு உடலின் கீழ் பகுதிகளுக்கு செல்லும்போது மூலாதார சக்கரம் சீராகும். உனக்குள் ஒரு நிலைத்தன்மை உருவாகும். பயம் மெதுவாக குறையும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற உணர்வு வலுப்படும். மூச்சு வயிற்று பகுதிக்கு செல்லும்போது சுவாதிஷ்டான சக்கரம் திறக்க ஆரம்பிக்கும். அடக்கப்பட்ட உணர்வுகள் மேலே வரும். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் சோகமாக அல்லது உணர்ச்சிவசப்பட்டு உணரலாம். அது சரி. அது வெளியேற வேண்டிய சக்தி. நீ அதை அனுமதி கொடு. அதை எதிர்க்காதே. மூச்சு நாவல் பகுதிக்கு செல்லும்போது மணிப்பூரக சக்கரம் உயிர் பெறும். உனக்குள் ஒரு வெப்பம் ஒரு சக்தி எழும். நீ முன்பு பயந்த விஷயங்களை எதிர்கொள்ள தைரியம் பெறுவாய். தன்னம்பிக்கை மெதுவாக உருவாகும். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறிய ஆரம்பிப்பாய். மூச்சு மார்பு பகுதிக்கு செல்லும்போது அநாத சக்கரம் திறக்கும். இதயத்தில் இருக்கும் பழைய காயங்கள் மேலே வரும். சிலர் நினைவில் வரலாம். சில சம்பவங்கள் மனதில் எழலாம். நீ அவற்றை தள்ளிவிடாமல் அமைதியாக கவனித்தால் அவை கரைந்து போகும். அன்பு மெதுவாக பெருகும். நீ உன்னை ஏற்றுக்கொள்வாய். பிறரையும் ஏற்றுக்கொள்வாய். மூச்சு கழுத்து பகுதிக்கு செல்லும்போது விஷுத்தி சக்கரம் சுத்தமாகும். நீ உன் உண்மையை பேச தைரியம் பெறுவாய். உள்ளே அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் வெளியே வரும். குரல் தெளிவாகும். மனமும் தெளிவாகும். மூச்சு நெற்றி இடத்தில் செல்லும்போது ஆஜ்ஜா சக்கரம் விழிக்கும். முன் உள்ளுணர்வு அதிகரிக்கும். முடிவெடுக்கும் போது குழப்பம் குறையும். நீ உண்மையை நேராக பார்க்க ஆரம்பிப்பாய். வெளி உலகின் மாயை உன்னை அதிகமாக பாதிக்காது. மூச்சு தலை உச்சிக்கு செல்லும்போது சஹஸ்ரார சக்கரம் மெதுவாக திறக்கும். இது ஒரு அனுபவம். அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. உனக்கு ஒரு அமைதி ஒரு பரிபூர்ண உணர்வு ஏற்படும். நீ தனியாக இல்லை என்ற உணர்வு உருவாகும். அனைத்துடனும் நீ இணைந்துள்ளாய் என்ற உணர்வு உண்டாகும். இந்த பயணம் வேகமாக நடக்காது. அது மெதுவாக நடக்கும். சில நாட்கள் அமைதி இருக்கும். சில நாட்கள் குழப்பம் இருக்கும். அது சாதாரணம். இந்த பாதையில் பொறுமை மிகவும் முக்கியம். நீ தொடர்ந்து பயிற்சி செய்தால் மாற்றம் உறுதி. யோகா என்பது உடலை வளைத்தல் மட்டும் அல்ல. அது உன் உள்ளத்தை திறப்பது. நீ உன்னுள் சென்று உன் உண்மையைக் காண்பது. இந்த உலகம் உனக்கு பல அடையாளங்களை கொடுத்திருக்கிறது. ஆனால் நீ அந்த அடையாளங்கள் அல்ல. அதை நீ உணரும்போதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். நீ உன்னை உடல் என்று நினைத்தால் பயம் இருக்கும். நோய் வரும். வயது வரும் என்ற பயம் இருக்கும். நீ உன்னை மனம் என்று நினைத்தால் எண்ணங்கள் உன்னை கட்டுப்படும். ஆனால் நீ உன்னை சாட்சியாக காண ஆரம்பித்தால் இந்த எல்லா கட்டுப்பாடுகளும் மெதுவாக கரையும். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சைக் கவனிக்க. உன் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்று கவனிக்க. எந்த தீர்ப்பும் இல்லாமல் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் வெறும் கவனிப்பு. இந்த கவனிப்பே தியானம். மெதுவாக உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீ முன்பு கோபப்பட்ட விஷயங்களில் இனி கோபம் வராது. நீ முன்பு பயந்த விஷயங்கள் இனி உன்னை பாதிக்காது. உன் உள்ளத்தில் ஒரு வலிமை உருவாகும். அது வெளி உலகத்தால் பாதிக்க முடியாத ஒன்று. உன் உண்மையான இயல்பு அமைதி. அது அன்பு. அது ஆனந்தம். ஆனால் அதை மறைத்திருக்கிறது உன் எண்ணங்கள், உன் பயங்கள், உன் பழக்கங்கள். யோகா இந்த எல்லாவற்றையும் மெதுவாக நீக்கி உன் உண்மையான இயல்பை வெளிக்கொண்டு வரும். இந்த பாதையில் மிக முக்கியமானது ஒப்பீடு செய்யாதது. மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடாதே. ஒவ்வொருவரின் பயணமும் தனித்துவமானது. நீ உன் பாதையில் செல். உன் அனுபவத்தை மதித்து செல். நீ எப்போது உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பிக்கிறாயோ அப்போது வாழ்க்கை உன்னை வழிநடத்த ஆரம்பிக்கும். நீ எதை செய்ய வேண்டும் என்று யாரிடமும் கேட்க தேவையில்லை. உன் உள்ளம் உனக்கு பதில் சொல்லும். இந்த உலகில் நாம் தேடுவது சந்தோஷம், அமைதி, அன்பு. இவை எல்லாம் வெளியில் கிடைக்காது. அது உன்னுள் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க இந்த யோகா பயணம் ஒரு கதவு. அந்த கதவை திறப்பது உன் கையில் உள்ளது. நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது ஒரு ஆரம்பம். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்தால்
நீ உன்னை கண்டுபிடிப்பாய். அந்த கண்டுபிடிப்புதான் வாழ்க்கையின் மிக பெரிய சாதனை. இப்போது நீ உன் உள்ளத்தை கவனிக்க ஆரம்பித்து விட்டாய் என்றால் ஒரு புதிய உலகம் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். இந்த உலகம் வெளியில் இல்லை, அது முழுவதும் உன் உள்ளத்தில்தான் உள்ளது. நீ இதுவரை பார்த்தது, நினைத்தது, நம்பியது எல்லாம் ஒரு பகுதி மட்டுமே. உண்மையான வாழ்க்கை இன்னும் ஆழத்தில் இருக்கிறது. நீ அமைதியாக அமர்ந்து மூச்சைக் கவனிக்கும்போது ஒரு விஷயம் புரியும். எண்ணங்கள் நீ அல்ல, அவை வந்து போகும் மேகங்கள் மாதிரி. மனம் வானம் போல, அது எப்போதும் இருக்கிறது. ஆனால் எண்ணங்கள் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கும். நீ அந்த எண்ணங்களை பிடித்துக் கொள்கிறாய். அதனால்தான் துக்கம் உருவாகிறது. ஒரு எண்ணம் வந்தவுடன் அதை நீ உண்மை என்று நம்புகிறாய். அதுதான் உன்னை கட்டுப்படுத்துகிறது. ஆனால் நீ ஒருபடி பின்வாங்கி அந்த எண்ணத்தை கவனிக்க ஆரம்பித்தால் அதன் சக்தி குறையும். நீ மெதுவாக சுதந்திரமாக ஆரம்பிப்பாய். மனம் எப்போதும் கடந்த காலத்தை அல்லது எதிர்காலத்தை பற்றிதான் சிந்திக்கும். அது தற்போதைய தருணத்தில் இருக்காது. ஆனால் வாழ்க்கை நடப்பது இப்போதுதான். இந்த தருணத்தில்தான் உண்மை உள்ளது. நீ இந்த தருணத்தில் முழுமையாக இருக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முற்றிலும் மாறும். நீ நடக்கும்போது முழுமையாக நடப்பதை உணர். உன் கால்கள் தரையை தொடும் உணர்வு, காற்று உன் முகத்தை தொடும் உணர்வு, இதை கவனிக்க ஆரம்பி. இதுதான் தியானம். தினசரி செயல்களில் விழிப்புணர்வு கொண்டு வருவது. உணவு சாப்பிடும்போது கூட அதையே ஒரு தியானமாக மாற்றலாம். மெதுவாக சாப்பிடு, சுவையை உணர், நன்றி உணர்வுடன் சாப்பிடு. இந்த சிறிய மாற்றங்கள் உன் மனதை அமைதியாக்கும். நீ பேசும் வார்த்தைகளையும் கவனிக்க ஆரம்பி. தேவையற்ற பேச்சு மனசக்தியே வீணாக்கும். அமைதியாக இருக்க கற்றுக்கொள். அமைதி என்பது வெறும் சத்தமின்மை அல்ல, அது உள்ளத்தில் இருக்கும் சமநிலை. சில நேரங்களில் நீ தனியாக இருக்க பயப்படலாம். அது சாதாரணம். ஏனெனில் நீ உன்னை சந்திக்க பழகவில்லை. ஆனால் நீ மெதுவாக உன்னுடன் இருக்க கற்றுக்கொண்டால் அந்த தனிமை அமைதியாக மாறும். அந்த அமைதியில்தான் உண்மையான ஆனந்தம் உள்ளது. உன் உள்ளத்தில் பல அடுக்குகள் உள்ளன. மேல் அடுக்கு எண்ணங்கள், அதன் கீழ் உணர்வுகள், அதன் கீழ் பழைய நினைவுகள், அதன் கீழ் இன்னும் ஆழமான அமைதி. நீ தியானத்தின் மூலம் இந்த அடுக்குகளை கடந்து செல்ல ஆரம்பிப்பாய். சில நாட்களில் பழைய நினைவுகள் மேலே வரும். அது உன்னை சோகப்படுத்தலாம், கோபப்படுத்தலாம். அது சரி, அது வெளியே வரவேண்டிய சக்தி. அதை தடுக்காதே, அதை கவனித்து அனுமதி கொடு. அது மெதுவாக கரையும். நீ யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்தால் அது உன்னைதான் பாதிக்கும். அந்த காயத்தை நீதான் சுமக்கிறாய். மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, அது உன் உள்ள அமைதிக்காக. நீ விடுவித்தால் நீ சுதந்திரமாகிறாய். அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டும் அல்ல, அது ஒரு நிலை. அது உன் இயல்பு. நீ அதை வெளியிலிருந்து பெற வேண்டியதில்லை, நீ அதை உன்னுள் கண்டுபிடிக்க வேண்டும். நீ உன்னை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கும். நீ உன் குறைகளை மறைக்க முயற்சிக்க வேண்டாம். அதை புரிந்துகொள், ஏற்றுக்கொள். அதுவே அதை மாற்றும் முதல் படி. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் உன்னை ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க வருகிறது. நல்லதோ கெட்டதோ என்று பிரிக்காதே. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை வளர்க்கிறது. நீ கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை விட கற்றுக்கொள். அது மன அமைதிக்கான மிக முக்கியமான வழி. நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் துன்பம் உருவாகிறது. உன் கவனம் எங்கு செல்கிறது, அங்கு சக்தி செல்கிறது. நீ எப்போதும் பயத்தை பற்றி சிந்தித்தால் பயம் அதிகரிக்கும். நீ அமைதியை பற்றி கவனித்தால் அமைதி அதிகரிக்கும். அதனால் தினமும் சில நிமிடங்கள் அமைதியில் இரு. உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை உணர. அது மெதுவாக விரியும். அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் தொட்டுவிடும். நீ வெளியுலகில் வெற்றி அடைந்தாலும் உள்ளத்தில் அமைதி இல்லையெனில் அது முழுமையான வாழ்க்கை அல்ல. ஆனால் உள்ளத்தில் அமைதி இருந்தால் எதுவும் இல்லாவிட்டாலும் நீ நிறைவாக இருப்பாய். யோகா இந்த சமநிலையை உருவாக்குகிறது. அது உன்னை வெளி உலகத்திலும் உள்ள உலகத்திலும் சமநிலையில் வைத்திருக்கிறது. நீ உன் உண்மையான இயல்பை அறிந்தவுடன் பயம் குறையும். ஏனெனில் பயம் எப்போதும் இழப்பை பற்றியது. ஆனால் நீ உண்மையில் இழக்க எதுவும் இல்லை என்பதை உணரும்போது பயம் கரையும். நீ இந்த உடல் அல்ல, இந்த மனம் அல்ல, நீ இந்த எல்லாவற்றையும் கவனிக்கும் சாட்சி. இந்த உணர்வு வந்தவுடன் வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்தில் செல்லும். அந்த நிலையில் நீ வாழ ஆரம்பித்தால் ஒவ்வொரு தருணமும் ஒரு பரிசு ஆகும். சாதாரண விஷயங்களிலும் ஆனந்தம் காண ஆரம்பிப்பாய். சூரிய உதயம் ஒரு அனுபவம், காற்றின் சத்தம் ஒரு இசை, மழை ஒரு ஆசிர்வாதம். வாழ்க்கை முழுவதும் ஒரு தியானமாக மாறும். இந்த பயணம் முடிவில்லாதது. அது ஒரு இலக்கு அல்ல,
அது ஒரு தொடர்ந்த அனுபவம். நீ ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆழமாக செல்வாய். நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றுதான். அமைதி வெளியில் இல்லை, அது உன்னுள் இருக்கிறது. அதை தேடு, அதை உணர், அதை வாழ். அதுவே உண்மையான யோகா, அதுவே உண்மையான வாழ்க்கை. இந்த அமைதியின் பாதையில் நீ இன்னும் ஆழமாக செல்ல ஆரம்பிக்கும்போது உனக்குள் ஒரு பெரிய மாற்றம் தெரியாமல் நிகழ ஆரம்பிக்கும். அது வெளியில் உடனே தெரியாது, ஆனால் உன் பார்வை மாறும். உலகத்தை நீ எப்படி பார்க்கிறாய் என்பது மாறும். முன்பு உன்னை பாதித்த விஷயங்கள் இனி உன்னை பாதிக்காது. முன்பு உன்னை கவர்ந்த விஷயங்கள் இனி அதே அளவுக்கு முக்கியமாய் தோன்றாது. இது ஒரு இழப்பு அல்ல, இது ஒரு உயர்வு. முன்பு நீ வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயன்றாய், இப்போது நீ அதை அனுபவிக்க கற்றுக்கொள்கிறாய். முன்பு நீ எதிர்த்து போராடினாய், இப்போது நீ ஏற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய வலிமை. அது உன் உள்ளத்தில் அமைதியை உருவாக்கும். நீ இந்த நிலைக்கு வந்தபோது ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். வாழ்க்கை உன் விருப்பப்படி நடக்கவில்லை என்றாலும் அது உனக்கு எதிராக இல்லை, அது உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. இந்த புரிதல் வந்தவுடன் குறை கூறும் பழக்கம் குறையும், நன்றி உணர்வு அதிகரிக்கும். நன்றி உணர்வு ஒரு மிக பெரிய சக்தி. அது உன் மனதை உடனே மாற்றும். நீ இல்லாததை பற்றி சிந்தித்தால் துக்கம் வரும், ஆனால் நீ உள்ளதை பற்றி நன்றி கூற ஆரம்பித்தால் மனம் நிறைவடையும். இந்த நிலைதான் உண்மையான செல்வம். நீ உன் தினசரி வாழ்க்கையை தியானமாக மாற்ற ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வு வரும். நீ பேசும் வார்த்தைகள் மெதுவாக மாறும், அவை அதிகம் கருணையுடன் இருக்கும். நீ செய்கிற செயல்கள் அதிகம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும், ஏனெனில் நீ உன்னை நீ அறிந்து கொண்டாய். இந்த சுதந்திரம் மிகவும் அழகானது. இது வெளி உலகின் பாராட்டுகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய நிலையை முடிவுக்கு கொண்டுவரும். நீ அமைதியில் இருக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு நுண்ணிய குரல் கேட்க ஆரம்பிக்கும். அது உன் உண்மையான வழிகாட்டி. அது எப்போதும் இருந்தது, ஆனால் நீ சத்தத்தில் அதை கேட்க முடியவில்லை. இப்போது அந்த குரல் தெளிவாகிறது. அது உன்னை சரியான பாதைக்கு அழைக்கும். நீ அந்த குரலை நம்ப ஆரம்பித்தால் வாழ்க்கை எளிதாகும். முடிவெடுக்கும்போது குழப்பம் குறையும். நீ அதிகம் சிந்திக்காமல் உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பாய். இதுதான் உள்ளுணர்வு. இந்த நிலையில் உறவுகள் கூட மாறும். நீ யாரையும் பிடித்து வைத்திருக்க முயற்சிக்க மாட்டாய். அன்பு சுதந்திரமாக இருக்கும். எதிர்பார்ப்பு குறையும், அதனால் துன்பமும் குறையும். நீ மற்றவர்களை மாற்ற முயற்சிக்க மாட்டாய், நீ உன்னை மாற்றுகிறாய். அதனால் சுற்றியுள்ள உலகமும் மெதுவாக மாறும். இது ஒரு இயற்கையான மாற்றம். உன் வாழ்க்கையில் சிலர் விலகலாம், சிலர் புதியவர்கள் வரலாம். அது சாதாரணம். ஒவ்வொருவரும் தங்கள் பயணத்தில் உள்ளனர். நீ அதை மதிக்க கற்றுக்கொள். நீ இந்த பாதையில் செல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் புரியும். மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு நிலை. அது இப்போது இங்கே கிடைக்கக்கூடியது. நீ அதை எதிர்காலத்திற்கு தள்ள வேண்டியதில்லை. நீ எதையும் அடைந்த பிறகுதான் மகிழ்ச்சி வரும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் வராது. ஏனெனில் மனம் எப்போதும் அடுத்ததை தேடும். ஆனால் நீ இப்போது உள்ளதை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி இப்போதே உனக்குள் மலரும். நீ உன் கவனத்தை உள்ளே திருப்பும்போது வெளி உலகின் சத்தம் மெதுவாக குறையும். அந்த அமைதியில் நீ உன்னை தெளிவாக காண ஆரம்பிப்பாய். நீ ஒரு எண்ணம் அல்ல, ஒரு உணர்வு அல்ல, ஒரு அனுபவம் அல்ல. நீ அந்த எல்லாவற்றையும் கவனிக்கும் சாட்சி. இந்த உணர்வு ஆழமாக வந்தவுடன் பயம் முற்றிலும் கரையும். ஏனெனில் பயம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியது. ஆனால் நீ இப்போது இருக்க கற்றுக்கொண்டால் எதிர்காலம் உன்னை பாதிக்க முடியாது. நீ இந்த தருணத்தில் முழுமையாக இருந்தால் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். அதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியை உணர ஆரம்பித்தால் அது வெளியில் பரவ ஆரம்பிக்கும். நீ இருப்பதாலேயே மற்றவர்கள் அமைதியை உணரலாம். இது ஒரு மிக உயர்ந்த நிலை. இந்த நிலையில் நீ செய்யும் செயல்கள் கூட மாறும். அவை சுயநலமின்றி இருக்கும். நீ உதவ விரும்புவாய், பகிர விரும்புவாய். அது ஒரு கடமை அல்ல, அது இயல்பாக வரும். நீ உன் வாழ்க்கையை ஒரு சேவையாக பார்க்க ஆரம்பிப்பாய். இது ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு முக்கியமான அடையாளம். ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஒன்றுதான், தொடர்ந்து பயிற்சி. நீ தினமும் சிறிது நேரம் உனக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மாற்றத்தை நிலைநிறுத்தும். சில நாட்களில் சோம்பல் வரும், சில நாட்களில் மனம் கேட்காது. அது சரி, நீ விடாமல் தொடர வேண்டும். அந்த தொடர்ச்சிதான் உன்னை ஆழத்திற்கு கொண்டு செல்லும். நீ இந்த பாதையில் நடந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நீ தேடிய எல்லா பதில்களும்
உனக்குள் கிடைக்கும், நீ வெளியே தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த நிலையில் வாழ்க்கை மிகவும் எளிமையாகும். நீ அதிகம் தேவைகள் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் உள்ளத்தில் நிறைவு இருக்கும். நீ இறுதியாக உணரும் உண்மை என்னவென்றால், நீ தேடியது நீயேதான். நீ ஓடிய பாதை எல்லாம் உன்னிடம் கொண்டு வருவதற்காகத்தான். இந்த உணர்வு வந்தவுடன் வாழ்க்கை ஒரு முழுமையான வட்டமாக மாறும். ஆரம்பமும் முடிவும் ஒன்றாகிவிடும். அந்த அமைதியில், அந்த விழிப்புணர்வில் நீ வாழ ஆரம்பித்தால், அதுவே உண்மையான சுதந்திரம், அதுவே ஆனந்தம், அதுவே யோகாவின் பரம இலக்கு. இந்த பயணத்தின் முடிவு என்பது உண்மையில் ஒரு புதிய ஆரம்பம். நீ இதுவரை தேடிய அமைதி வெளியில் கிடைக்காதது என்பதை நீ உணர்ந்துவிட்டாய். அந்த அமைதி எப்போதும் உன்னுள் இருந்தது, ஆனால் அதை கவனிக்க நீ நிற்கவில்லை. யோகா உனக்கு புதிய எதையும் தரவில்லை, அது உன்னுள் இருந்ததை நினைவூட்டியது. உன் மூச்சு, உன் உடல், உன் மனம், இவை அனைத்தும் ஒரே ஓட்டத்தில் இயங்கும்போது வாழ்க்கை சீராகிறது. நீ உன்னை புரிந்துகொள்ள ஆரம்பித்தவுடன் உலகம் பற்றிய உன் பார்வை மாறிவிடும். முன்பு பிரச்சனை என்று தோன்றியது இப்போது ஒரு அனுபவமாக மாறும். முன்பு பயமாக இருந்தது, இப்போது ஒரு பாடமாக மாறும். நீ உன் உள்ளத்தில் அமைதியை உருவாக்கினால், அந்த அமைதி உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொட்டுவிடும். உன் வார்த்தைகளில் அது இருக்கும், உன் செயல்களில் அது தெரியும். உன் இருப்பே ஒரு அமைதியாக மாறும். இந்த உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலைகள், மனிதர்கள், சம்பவங்கள் எதுவும் நிலைத்திருக்காது. ஆனால் நீ உன் உள்ளத்தில் நிலைத்திருக்க கற்றுக்கொண்டால் எந்த மாற்றமும் உன்னை பாதிக்க முடியாது. நீ இப்போது அறிந்திருக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான்: நீ முழுமையானவன். உனக்கு எதுவும் குறைவில்லை. நீ தேடும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் உன்னுள்தான் உள்ளது. அதை வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சைக் கவனிக்க, உன் உள்ளத்தைக் கேள். அந்த அமைதியை உணர். அது மெதுவாக விரியும். அது உன்னை முழுமையாக மாற்றும். நீ இந்த பாதையில் தொடர்ந்து நடந்தால் ஒரு நாள் நீ உன்னை முழுமையாக உணர்வாய். அந்த உணர்வே வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. அந்த நிலையில் நீ வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை ஒரு சுமை அல்ல, அது ஒரு அருமையான அனுபவம். ஒவ்வொரு தருணமும் ஒரு ஆசிர்வாதம். நினைவில் கொள், நீ தேடிய பாதை, நீ சென்ற பாதை, நீ அடைந்த இலக்கு எல்லாம் ஒன்றே, அது நீயே. அமைதியாக இரு, விழிப்புணர்வுடன் இரு, உன்னை உணர். அதுவே யோகா, அதுவே வாழ்க்கை.